வெயிடா மரியாதையா? ஹலோ வாடா மரியாதை உனக்கு. அப்பமா நான் இவ்வளவுதான் வாடா மரியாதை உனக்கு. வெயிடா, இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஏய், இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு ஆடியோ மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. அது வேற யாரதும் இல்ல, திமுக அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இடையில நடந்த ஒரு காரசாரமான போன்கால் ஆடியோ தான் இப்போ லீக் ஆகி வைரலா பரவிட்டு வருது. இந்த ஆடியோவுல 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா மிரட்டல் விடுத்துக்கிறதும் தகாத வார்த்தைகள்ல திட்டிக்கிறதும் கேட்பதற்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அதான் தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. யாரு? தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. என்னங்க? நானும் உங்க கட்சியில திமுகல இருக்கட்டும், நேர்ல வா. நேரில் வரவா? நான் வேற என்ன? மகேசன் கூட வரேண்ணா. இருக்கட்டும், யார் கூட வேணா இரு. என்ன நீ போன்ல பேச பேசிருந்தமா? ஏன் பேசக்கூடாதாண்ணா? ஏன் நேர்ல வா. ஏன் போன்ல பேசக்கூடாதாண்ணா? அட்டு உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுண்ணா. கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். பண்ணுண்ணா. கொஞ்ச நேரத்துல பண்றனா இல்லையா பாரு. நீ பண்ணுண்ணா. பண்ணனா இல்லையா பாரு. நீ பண்ண, நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாருயா. சொல்லு சொல்லு. இதோ இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த பாருன்னு சொல்லுவேன் பாருயா. இதோ இப்ப பேசுறேன். பேசு நீ. சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன், சொல்றேன் பாருயா. இப்ப பேசுறேன், இப்ப பேச. நீ பேசி என் பேர் தான் நன்றாஜ். வெயிடா, வெயிடா மரியாதையா? ஹலோ வாடா அப்பமா நான் மரியாதை உனக்கு. வெயிடா, இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஏய், இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அப்புறமா நான் மரியாதை கொடுக்கறத காப்பாத்தீங்க. பாவரியா வெய் போன நீ பாவரியா? உன் மரியாதை நீ பாவரியா? அப்புறமா வெயிடா, ஹலோ உன் மரியாதை நீ பாவரியா? வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? அப்படியா? சரி பாரு, 2 நிமிஷம் உனக்கு என்ன வருதுன்னு பாரு. திருப்பி பாருண்ணா, நீ பாருண்ணா. எங்க இருந்து வருதுன்னு பாரு போன் உனக்கு. நீ எங்கெல்லாம் வரட்டா? மீடியால குத்துருவேன், மொத்த சீன குத்துருவேன். வெயிடா யோ அவ்வளவுதான் உனக்கு. வெயிடா போன. யோ அண்ணன் மரியாதை குத்தா. வெயிடா போன. வெயிடா, உனக்கு எத்தனை போன் இப்போ? நீ எத்தனை போன் தான்? இந்த ஃபோன் கால்ல தன்ராஜ் அப்படிங்கிற நம்பர் அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் நான் மீடியாவில் சொல்ல போறேன்னு மிரட்டுறாரு. அதுலயும் குறிப்பா சவுக்கு சங்கர் விவகாரத்துல நடந்த எல்லா தில்லுமுள்ளுகளுக்கும் பின்னாடி நான் தான் இருந்தேன்னு அந்த தன்ராஜ் சொல்றத கேட்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் இதுல மறைஞ்சிருக்குன்னு தெளிவா தெரியுது. இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா நீ நேர்ல வா, உன்னை வச்சுக்கிறேன்னு அமைச்சர் சேகர் பாபு ஆவேசமா சொல்றாரு. இன்னும் 2 நிமிஷத்துல உனக்கு எங்க இருந்தெல்லாம் போன் வருதுன்னு மட்டும் பாரு, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சேகர் பாபு பகிரங்கமா மிரட்டுறத இந்த ஆடியோல தெளிவா கேட்க முடியுது. சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த ரெய்டு மற்றும் கைது நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட மிகப்பெரிய சதி இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு வருது. இப்போ லீக் ஆகியிருக்க இந்த ஆடியோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் உறுதிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட அமைச்சரா இருக்கிறவரே ஒரு தனிநபர்கிட்ட போன்ல இவ்ளோ அநாகரிகமா பேசுறதும் அடியாட்களை வச்சு மிரட்டுற மாதிரி பேசுறதும் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. இந்த ஆடியோ விவகாரத்துல திமுக அரசு என்ன விளக்கம் கொடுக்க போகுதுன்னு அரசியல் வட்டாரத்துல பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த லீக் ஆடியோ இப்ப இணையத்துல காட்டு தீ மாதிரி பரவி ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அமைச்சர் பொறுப்புல இருப்பவரு இந்த அளவுக்கு பொறுப்பில்லாம பேசினதை வச்சு பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சவுக்கு சங்கர் விவகாரத்துல உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சுன்னு தீவிரமான விசாரணை நடத்தணும்னு இணையத்துல மக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க.